நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் மாவட்டம் உள்ள திண்டிவனம், விழுப்புரம் தொகுதி, வானூர் தொகுதி, இந்த 3 தொகுதியிலும் நாங்கள் 3 வேட்பாளர் நின்ன அதற்கு தோல்வி அண்ணன் CVS அவர்தான் என்று இப்போ புதுசாக வந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் கூறுகின்றார். இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அவர் எங்கே இருந்தார்? அவர் எங்கே இருந்தார்? யாருக்கு வேலை செய்தார்? சட்டமன்ற தேர்தல் முன்பாகவே இந்த கட்சிக்கு துரோகம் பண்ண காரணத்துக்கால் அவரை கட்சியை விட்டு நீக்கினார் எடப்பாடியார், அதே பொதுச் செயலாளர். அப்போ அவர் பேட்டி கொடுக்குறார், இந்த கட்சியை விட்டு நான் போனாலும் என்னை நீக்கினாலும் இந்த கட்சிக்கு நான் என்றும் விசுவாசமாக இருப்பேன் என்று கூறினார்கள் ஒரு பேட்டியில். ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கே விஜய சுரேஷ் பாபு என்று ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க. நீ அப்படி சொன்னவர் எப்படி பண்ணணும்? இந்த கட்சிக்கு விசுவாசமானா அந்த கட்சி வேட்பாளருக்கு நீ வேலை செய்திருக்கணும். அதுக்கு மாறாக என்ன சொல்ற, திமுக சார்ந்த வேட்பாளர் கூட சேர்ந்து அதிமுக வேட்பாளருக்கு எதிராக வாக்கு சேகரிக்கிறார். அவருடைய பூத்து, அவருடைய வார்டு வெறும் அதிமுக ரெட்டை இலைக்கு 54 ஓட்டு தான். இன்றைய மாவட்ட செயலாளர் போட்டுக்கிற நபருக்கு வாங்குற ஓட்டு அதிமுக 54 ஓட்டு. நான் என்றும் இந்த கட்சியாக விசுவாசமாக என்ன பதவி போனாலும் இருப்பேன்னு சொன்னவர் 54 ஓட்டு தான் வாங்குறார். அவர் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் CVS அவர்கள் குறை சொல்றார். உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ எங்க இருந்த தேர்தல் போது, சட்டமன்ற தேர்தல் போது எங்க இருந்த? இல்ல திண்டிவனம் தொகுதியில் ஏன்னா ஒரு வார்டு தெரியுமா, ஒரு ஊர் தெரியுமா? வானூர் தொகுதியில் ஏன்னா ஒரு ஊர் தெரியுமா, ஒரு வார்டு தெரியுமா? நீ முன்னால எங்களுக்கு என்ன நடந்தது? அதே உங்க பொதுச் செயலாளர் கூறினார், 10 கோடி 5 கோடி இருந்தாதான் ஒரு வேட்பாளருக்கு நாங்கள் சீட்டு தருவோம்னு சொன்னார். நாங்களாம் சாதாரண ஒரு நடுத்தர விவசாய சார்ந்த குடும்பம் சார்ந்தவங்க. அப்போது எப்படி இருந்தாலும் நான் தனி தொகுதி SC தொகுதி, குறிப்பாக அந்த செலவை நான் அந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர் இருக்குது, அவங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை இருக்கும், அதனால் நாங்கள் பண்ணுறோம்னா அன்றைக்கி எங்களுக்கு கூறினார். அதை நம்பி நாங்களும் வேட்பாளரை இறங்கிட்டோம். ஆனால் சட்டமன்றம் தேர்தல் இறந்து இன்னும் 5 நாள் 6 நாள் இருக்குது. அப்போ அவரோட உதவியாளர் என்ன லைனில் ஆனால் என்ன ஃபோன் வச்சுக்கிறீங்க நீங்கள்? நான் ஐஃபோன் வச்சுக்கிறேன், ஃபேஸ் டைமில் ஐயா பேசுவார் நைட்டுக்கு 11 மணிக்கு மேலே. இதை நம்பி 5 நாளாக ஓட்டு சேகரிக்கிறது, வீட்டுக்கு போகிறது, எப்போ ஃபோன் வரும், ஃபோன் நைட்டு 1 மணிக்கு 2 மணி வரைக்கும் காத்திருக்குது, காலைல 4 மணிக்கு எழுந்து 5 மணிலேருந்து 6 மணிக்கு தொகுதிக்கு போய் ஓட்டு கேட்குறது. இதே போல் அந்த கிளி சொல்லுவாங்க, இலவங்க கிளி மாரி நாங்களும் காத்திருந்து எந்த ஒரு நமக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கல. அம்மா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்தந்த வேட்பாளர் பார்ப்பாங்க, அவனுடைய பின்பலத்தை பார்ப்பாங்க, அவங்கள பொருளாதாரம் பார்ப்பாங்க. அப்போ அந்த வேட்பாளர் இருக்க அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த தலைமையிலேருந்து ஒரு உதவி செய்வாங்க. அதுபோல் இவர் செய்வார் என்று நாங்கள் காத்திருந்து ₹1 கூட எங்களுக்கு, குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்துக்கு குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்துக்கு ₹1 கூட எங்களுக்கு கிள்ளி போடலை. அந்த டைமில் எங்களுடைய ஆற்றமிகு அண்ணன் CVS அவர்கள் எங்களுடைய இதை பார்த்து இந்த நிலைமைக்கு 700 ஓட்டு வாங்கின காரணமே இவர் தான். இதே போல் நாங்கள் பொருளாதார பின்ன எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இவ்வளோ செலவு பண்ணி எங்களுக்கு வேட்பாளருக்கு இந்த நிலைமைக்கு உருவாக்கினார். இதே இந்த தலைமை எங்களுக்கு ஏதோ ஒரு 1 2 ஒரு சின்ன பொருளாதாரம் எங்களுக்கு உதவி பண்ணியிருந்தா குறைஞ்சது 1000 2000 ஓட்டு நான் ஜெயிச்சிருப்பேன். இதுபோல் நீங்கள் கட்சிக்கு என்ன நிலைமை நடக்குது, ஏது நடக்குது, அந்த கட்சி போன 21 நான் சட்டமன்ற வேட்பாளர் அறிவும் போது அதே திரு புன்னையன் முன்னாள் அமைச்சர் எனக்கு ஒரு மாவட்டத்துக்கு என் தொகுதிக்கு அவர் பொறுப்பாளர் போட்டிருந்தாங்க. இதே எடப்பாடியார் அவர்கள் எனக்கு டெய்லியும் நைட் ஆனால் ஃபோன் பண்ணி என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, உங்களுக்கு 5000 ஓட்டு டிஃப்ரெண்ட் தான் இருக்குது, இன்னும் நீங்கள் ஒர்க் பண்ணணும், நல்ல வேலை செய்தால் தான் நீங்கள் வின் பண்ண முடியும். இப்போ பார்டரில் இருந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன், எங்களுக்கு கொடுப்பாங்க.
நாளைக்கு இந்த மணிக்கு இந்த சிவன் கோயிலுக்கு போங்க, பூஜை பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போய் இப்படி பண்ணுங்க என்று 21ல் அவ்வளோ பக்காவாக நடந்தது. ஆனால் இந்த 26ல் வேட்பாளர் யாருன்னு வந்தார, விழுப்புரம் வந்தார, வேட்பாளர் பேர் சொல்லி பிரச்சாரம் பண்ணாருங்களா? அதே போல வேட்பாளர் என்னப்பா இந்த தொகுதியில் என்ன நடக்குது, என்ன பண்றீங்க, எப்படி இருக்குங்க? ஒரு வேட்பாளர் உங்களுக்கு பொதுச் செயலர் நிறைய வேலை இருக்கு, 234 தொகுதி பார்க்க வேண்டியதுதான். எங்களை போல ஒரு நடுத்தர மக்கள்லாம் இப்படி இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை பேசி எங்களுக்கு ஆறுதல் சொல்லி எங்களுக்கு ஒரு பொருளாதார ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணியிருந்தால் இன்னைக்கு திண்டிவனம் தொகுதி, வானூர் தொகுதி இரண்டும் கண்டிப்பாக இன்னைக்கு வென் பண்ணியிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? தலைமை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இப்ப இருக்கிற நீங்க பொறுப்புல போட்டுக்கிறீங்க. இதே பொறுப்புல இருக்கிற நிர்வாகிங்க தான் அதிமுக இரட்டை இலை தோக்கடித்து பொறுப்பாளர், நீங்க போட்டுக்கிற பொறுப்பாளர்லாம் இந்த நபர்கள் வைத்துதான் இன்னைக்கு பொறுப்பை போட்டுக்கொண்டு இன்னைக்கு எங்கள் ஆற்றல்மிகு அண்ணன் சிஎஸ் அவர்களை ஒரு நற்பெயருக்கு அவர் கலங்கப்படுத்தணும் என்று சில உள்ளவரையெல்லாம் கத்தி கொண்டு எனக்குள்ள தான் தெரியும் அந்த எலெக்ஷன்ல என்னென்ன பொருளாதார எவ்வளவு நெருக்கடி பண்ணோம், எவ்வளவு கஷ்டத்தைப்பட்டோம்னு. நீங்களாம் அந்த எலெக்ஷன்ல எங்க இருந்தீங்க? இந்த கட்சி சொல்லுங்க, அதுக்கு சம்பந்தமா? பாமக சீட்டு கொடுத்தாங்க, அப்ப தோத்துக்கிட்டீங்க. 2001 அம்மா கொடுக்குறாங்க, அப்பயும் தோக்குறீங்க. அப்ப என்ன இதே மாவட்ட பசுபதி என்ன சொல்றார், எனக்கு ராசி இல்லை, ஓட்டு போட்டு நான் எந்த பதவிக்கு வரமாட்டேன் எம்எல்ஏ, எனக்கு எதனா கௌரவமான ஒரு பதவி கொடுத்துருங்க, அப்படியே போயிடும் சொன்னவர் தான் என்னண்ட என்னை பத்தி சொல்றாரு. அவங்க போடுறாங்க, அவங்க சொம்பு அரசன் என்ன? ஆமா, விசுவாசமா இருக்கிறேன், எனக்காக என் பொருளாதாரத்துக்கு எனக்கு உதவி செய்தார், அவர் விசுவாசம் இருக்குதானே? விசுவாசம். ஒருத்தர் நமக்கு நல்லது செய்வங்க விட்டு போறது என்ன விசுவாசமா? என்ன தகுதி இருக்குதுன்றாங்க. எனக்கு ஒரு இது போடுறாங்க வாட்ஸ்அப்ல, என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு எடப்பாடி வரைக்கும் பேசுறதுக்கு, எங்க மாவட்ட செயலரை பேசுறது? எனக்கு எல்லா தகுதி இருக்கு. 2096 2026 வரைக்கும் 96ல் என் மனைவி 2 முறை ஊராட்சி மன்ற தலைவர், 3வது ஜெனரல் அன்ன போஸ்ட் ஊராட்சி மன்ற தலைவர் நான். தமிழ்நாட்டில் ஜெனரல் 3வது முறை அன்ன போஸ்ட் ஊராட்சி மன்ற தலைவர். அடுத்து என் மனைவி ஒன்றிய குழு உறுப்பினர் தலைவர், மரக்கான ஒன்றியது. அதே பிறகு நான் கோஆபரேட்டிவ் சொசைட்டி தலைவர். நான் அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர். 96 26 வரைக்கும் 30 வருஷமாக என் பாக்கெட்டில் வைத்த பச்சை இங்கே நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கட்சி நிர்வாகிகள் நீ யார் யாரை போட்டுக்கிறீங்களோ, யார் யார் பொறுப்பு போடுறீங்களோ, இவங்களால் சேர்ந்துதான் எங்களை தோக்கடித்து இந்த நிலைமை ஆக்குனது. அதனால நீங்க யாரும் எங்க மாண்புமிகு அண்ணன் சிஎஸ் அவர்களை, இவரு தான் இந்த கட்சியை இந்த தொகுதியை தோக்கடிச்சாரு, அதே மாரி தப்பான தயவு செய்து இது மாரி தப்பான அந்த விளம்பரம் பண்ணக்கூடாது. மீறி நீங்கள் அவதூறு பரப்பினால் நாங்களும் அதுக்கு 10 மடங்குல 20 மடங்கு நாங்களும் எங்களால் முடியும். எங்களுடைய ஆட்டமிகு அண்ணன் யாரு இருந்தால் எது போனாலும் நீங்க மட்டும் கம்முங்க வேலையை பாருங்க, கட்சி ரிசைன் பண்ணுமா, கட்சி இருக்கிற வேலையை பாருங்க தான் இது சொல்லிக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இன்னைக்கும் இந்த நிலைமையில பொறியமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் இன்றையோட இந்த அவதூற பரப்புன்றது, அவர் மேல தப்பான பேசுறது, அதெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க ஒழுங்கா இருந்தா இன்னைக்கு நாங்களாம் ஜெயிச்சது இந்த கட்சியின் நிலைமை இப்படி ஆயிருக்குமா? எங்களையும் பார்த்து தரணும். நீங்க எங்கெங்க வந்தது, எப்படி பணம் வந்தது, எவ்வளவு வந்தது எல்லாம் தெரியுமா? எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சொல்லணுமா? அது சொல்றது எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு தலைமை அம்மா இருக்கும்போது கொடுத்த மாரி நாங்களும் தாழ்த்தப்பட்ட பகுதியில் நாங்கள் விவசாய சார்ந்த பகுதி, எங்களுடைய நிலைமை பொருளாதாரம் தெரியும். அவங்களுக்கு நீ கூட பண்ணலாம். நீ எந்த கட்சி நீ வேட்பாளரை இதேமாரி நின்று எல்லாமே நீங்க நடுத்தருவில் நிற்கிறாங்க. பொருளாதாரம் இல்லை, கட்சி இல்லை, யார் யார் உயிர் கொடுத்து அந்த கட்சிகளாம் உழைத்தாங்களோ எல்லா ஏரியும் இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கிட்டு தகுதியில்லாதவங்கள ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீ நடத்துகிற இவரை கண்டு தயவு செய்து இந்த அவதூறு பரப்பை விடுத்து நிறுத்துங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 15-20 கோடி வாங்கிட்டு தான் சீட்டு ஒதுக்கினாரா? அது நம்மளுக்கு தெரியாது. 5 கோடி சொன்னவங்க தான். இது போல எங்களால் நாங்க முடியாது. நாங்கள் சாதாரண குடும்பம் நாங்கள் போய் 10 கோடி 5 கோடி நாங்களாம் கொடுக்க முடியாது. சொன்னாங்க இது போல கேட்கறாங்க போறாங்க, அது கொடுத்தாங்களோ கொடுக்கல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. கட்சி தலைமையில ஒன்றும் பணம் கொடுக்கலையே உங்களுக்கு? ஒத்த ரூபாய் கொடுக்கலைங்க. ஒத்த ரூபாய், ஒரு ரூபாய் கூட எங்களுக்கு தலைமையிலிருந்து எங்களுக்கு கொடுக்கல. எங்களுடைய அமைச்சர் என்னுடைய நிலைமை பார்த்து அவரே பண்ணாரு, என்னால முடிஞ்ச நாம் பண்ணோம். அந்த நிலைமை தான் இன்னைக்கு நமக்கு பண்ணோம். தலைமை கிடையாது எங்களுக்கு ஒத்த ரூபாய் கொடுக்கல. நீங்க ஏதோ எங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி பண்ணி தான் இன்னைக்கு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்.
இன்னைக்கு இந்த கட்சி இன்னைக்கு எப்படியா இருக்கும்? ஏன்னா சில கட்சிகளாம் இன்னைக்கு குறிப்பாக திண்டிவனம் இருக்குதுங்க. திண்டிவனம் ஜெயிச்சிருந்தா நம்ம அது வெற்றி பெற்றிருந்தால் தமிழகத்தில் அரசியலே மாறிடும். இப்ப இந்த தோல்விக்கு காரணம் கட்சி தலைமை இருக்கிற அவருக்கு கூட இருக்கிற போய் பதவி போட்டுக்கிறாங்களே அவங்க தான் காரணம். தலைமை அதுகளும் இப்ப பதவி போட்டுக்கிறாங்க, அவங்க தான் போய் சேர்ந்துக்கிறாங்களே, அவங்களால தான் இன்னைக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்து 3 தொகுதியும் இன்னைக்கு தோல்வி காரணம் அவங்க தான். கட்சி பதவியில ராஜினாமா பண்ணிட்டீங்களா? அடுத்த கட்டம் என்ன பண்ணுறது? கட்சி வேணாம், எங்களுக்கு பதவி வேணாம், கட்சியில் இருக்கிறோம், தொடர்ந்து கட்சியில் இருப்போம், வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே, நன்றி.